அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் டார்கெட், இந்த ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பாருங்க, இதுதான். இன்னைக்கு மோர் தேன் 160 பாயிண்ட் அப்பு. நம்ம நேற்றே ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மொமெண்டம் தரதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம நேற்றையோட ப்ரிடிக்ஷனில், அதாவது தேர்ட் ப்ரிடிக்ஷன்லேயே நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு. பட் நமக்கு இன்றைக்கி ட்ரேடே பண்ணாமல் ஓப்பன் ஆனது இன்றைக்கி நமக்கு 160 பாயிண்ட் நமக்கு அப்பில் கிடச்சிச்சு. நேற்றையோட லைவ் மார்க்கெட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஒன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அபவ் 64க்கு மேலே, அதாவது 24,000 சம்திங், 24,000 புட் ஆப்ஷன், இந்த 64 நம்பருக்கு மேலே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா அதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அது நம்ம எப்போ சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியான டைம் நீங்கள் டெலகிராமில் பார்க்கலாம். நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த 64ல் க்ளோஸ் வைக்கல அப்படின்னா இதுதான் நிஃப்டியோட லோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல நாம் 24,500 புட் ஆப்ஷன் ஃபார் ஹோல்டு, அதாவது நேற்று மந்த்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்திருந்தோம் கால் ஆப்ஷன். பட் அதில் 170 எடுத்தது, 220 அண்ட் மோர் தென் 220க்கு மேலே இன்னும் ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸ்டில் நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஹோல்ட் பண்ணுறோம். அகைன் அண்ட் அகைன் நம்மளோட ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி தான், நமக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான எந்த ஒரு இன்டிமேஷனும் இல்லை. சின்ன கரெக்ஷன் இருக்கலாமே தவிர நாம் இப்போ வரைக்குமே நம்ம ஒரு புல் சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மாதிரியே நமக்கு பாருங்கள், இன்னைக்கு நேத்தையோட இதுலேயே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் நம்மளோட அதாவது இன்ட்ராடேல நமக்கு ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த கேப் அப் நமக்கு யூஸ் பண்ண முடியாமல், ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இதனால தான் நம்ம அந்த லோலி, அதாவது 64க்கு மேலே க்ளோஸ் வைக்கல அப்படின்னாலே நிஃப்டி டேக்கிங் சப்போர்ட் அப்படின்னும். அப்போ இந்த மாதிரி க்ளோஸில் கூட நம்ம நல்ல மொமெண்டம் தரதுக்குமான இருக்கிற டேட்டில் நாம் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் கேப் அப்பில் கூட நம்மளுடைய பொசிஷன் சேஃபாக இருக்கும். நம்மளுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 3rd ஜூலைக்கு நாம் ப்ரிடிக்ட் பண்ண நம்பர் பார்த்துங்க, தேர்ட் அப்சைட் லெவலில் 24 to 37. பட் இன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு, அதாவது இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க, 1125க்கு ஃபார்ம் ஆன கேண்டிலோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 1125க்கு 24,266.25, நம்மளோடது 237. கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த லைனில் இருந்து இந்த லோவில் இருந்து நம்மளுடைய லோவுக்கு 0.75 தான், 0.75 பைசே தான் நமக்கு டிஃப்ரென்ஸ். எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. இதையுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நாம் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல டச் ஆகி அது ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுதே நாம் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி இந்த இடத்துல இருந்து டச் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அகைன் பாருங்கள். இது நம்ம டைமிங் கேண்டிலோட ஹை, இதனுடைய லோ பக்கத்துலேயே சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் ஒரு அப் மூவ் பாருங்கள். என்னதான் நமக்கு 160 பாயிண்ட்ஸ் அப்பில் இருந்தாலும் கூட நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்களே தவிர வேறு எந்த இடத்துலையும் இங்கே எடுக்கலாம் இல்லை இங்கே எடுக்கலாம். பட் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த சப்போர்ட்லேயே, அதாவது இந்த இடத்துலேருந்து போகும்போதே நம்ம இன்றைக்கி மார்னிங்கே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அது 24,300 கால் ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம். அரௌண்ட் 64 ருபீஸில் எடுத்திருந்தோம், 64 or 63 ருபீஸில் எடுத்திருந்தோம். டார்கெட் 88 and 100 and 120 இந்த மாதிரி டார்கெட். பட் ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் ஹிட் ஆச்சு. ஐ திங்க் தேர்டு டார்கெட் கிட்ட வரைக்கும் நமக்கு போனாங்க. பட் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம 64ல் எடுத்தது 100ல் நம்மளுடைய பொசிஷன் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இந்த மாதிரி நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கூட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகும் பொழுது ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ், இதெல்லாம் நீங்கள் 1 மினிட்ல நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். பாருங்கள், அந்த எக்ஸாக்டான சப்போர்ட் லெவல் பாருங்கள். இந்த இடத்துல எல்லாமே நாம் எடுத்து இங்கே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தோம். ஈவன் இது ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருந்தாலும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் லெவல்னு தெரிஞ்சு போச்சு. இதில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை நமக்கு எந்த டைமில் கட் ஆகுறாங்க, அரௌண்ட் 10 o'clock மேலே தான் நமக்கு இதில் கட் ஆகி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் ஈக்குவல் டு ஹையை கட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு அப் மூவ் இருக்கும் அப்படின்னு
ஒரு ப்ரெடிக்ஷன் எக்ஸாக்டாக 1 மினிட் கேண்டில் பாருங்கள், நம்மளுடைய நம்பர்ஸை டச் ஆகி போகும் பொழுது இதில் நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா 1:2ங்கிற மாதிரி இங்கே வரைக்குமே நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இதில் நீங்கள் 1:2ங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோவில் நம்ம 64ல் எடுத்தது அரௌண்ட் 100லேயே வந்து நம்மளுடைய பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு அப்மூவில், அதாவது நல்ல ஒரு கேப் அப்பில் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து நமக்கு என்ட்ரி கிடைக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம அதில் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அதில் நம்ம நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது நம்ம இன்ட்ராடேல நம்ம நேத்து ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டியோட லெவல்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, நம்ம என்ன கால் எடுத்தோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேத்து ப்ரெடிக்ட் பண்ண டேட். ஆல்ரெடி இந்த நமக்கு நிஃப்டி மாதிரியே தான் பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி மோர் தேன் 700 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. நமக்கு எந்த என்ட்ரியுமே வந்து எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸில், அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. பட் நம்ம இதில் இருந்து ரிவர்ஸ் ஆகும் பொழுதே நாம் ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம். அதாவது இன்றைக்கி எக்ஸ்பெரி பட் நல்ல மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாம் எடுத்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 53,500 வரைக்குமே நமக்கு இன்றைக்கி கால் ஆப்ஷன் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் நாம் எடுத்திருந்தோம். நாம் எடுத்திருந்தது நிஃப்டி பிரைஸ் மாதிரி தான், அரௌண்ட் 62 சம்திங் எடுத்திருந்தோம். அது மோர் தேன் 110 ஆர் 120 வரைக்குமே இன்னைக்கு போனாங்க. நம்மளுடைய செகண்ட் டார்கெட் வரைக்கும் நமக்கு ஹிட் ஆச்சு. பட் இதுலேயுமே நாம 100% ஆஃப் நம்மளுடைய பொசிஷனை வந்து ஒன்ஸ் 100 ஹிட் ஆகும் பொழுது நாம எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்படி தான் நாம நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் போகும்பொழுது நம்மளுடைய பொசிஷனை வந்து இதில் 80% நாம வந்து எக்ஸிட் பண்ணோம். இதில் மீதி இருக்கிற 10%, அந்த மீதி இருக்கிற 10% அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் தான் நம்மளுடைய பொசிஷனை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும்பொழுது இன்ட்ராடேலேயே நம்மளால் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி நிஃப்டியுமே பாருங்கள், நமக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே கொடுக்காம நல்ல ஒரு அப்பில் இருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிட்டாங்க. நாம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இதை எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டெலகிராம் குரூப். மார்னிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் இது எல்லாமே நம்ம நோட் பண்ணுறோம். ஸ்டாக் டு வாட்ச் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். இதுதான் நம்ம நேற்று நாம ப்ரிடிக்ட் பண்ணது. if it not close above 64 then it should be the support area for nifty அப்படி நாம நேத்தைக்கு ஒரு 217, அதாவது 2.25 வந்து நாம இந்த மாதிரி ஒரு வியூ கொடுத்துருந்தோம். இந்த டைம்ல தான் நாம 24,500 கால் ஆப்ஷன் ஃபார் மந்த்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஃபார் ஹோல்டிங்காக நாம் எடுத்திருந்தோம். 170 சம்திங் 171 ஆர் சம்திங்கில் எடுத்திருந்தோம். பட் அரௌண்ட் இப்போ அது வந்து 220க்கு அபோவே இருக்காங்க. இப்படி தான் வந்து எந்த இடத்துலலாம் நமக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்களோ அதுலலாம் நாம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது நாம் இன்றைக்கி மார்னிங் போஸ்ட் பண்ணது பாருங்க. இந்த டைம்லேயே நாம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்கோம் பாருங்க. இந்த கால் ஆப்ஷன் அதாவது 24,300 கால் ஆப்ஷன் வந்து 48 ரூபீஸில் வந்து ஸ்டாப் லாஸ். அப்போ அரௌண்ட் அது 60 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து 48 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் வந்து நம்ம இருந்தோம். பட் அதனுடைய ஹை நான் சொன்ன மாதிரி 110 வரைக்குமே அந்த ஹை வந்து போச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால 1:2 அப்படிங்கிற மாதிரி அப்படியே டபுள் நமக்கு. நம்ம 60 ரூபீஸ் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு அது அப்படியே வந்து டபுளாக இருக்கும் நம்மளுடைய ப்ரைஸ். பாருங்கள், அதே டைமில் தான் நம்ம பேங்க் நிஃப்டியுமே அரௌண்ட் 941க்கே போட்டிருந்தோம். இந்த 53,500 வந்து என்டர், அதாவது நாம் எடுக்கிற கால் ஆப்ஷன் மட்டும்தான் இதில் போஸ்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறனால நான் வந்து இந்த கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ வந்து நான் அதில் என்டர் பண்ணியிருந்தேன். அதனுடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து சேம் தான். ஏன்னா ப்ரைஸ் எப்பவுமே வந்து அரௌண்ட் 60ல் நம்ம 60ல் வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா சேம் டார்கெட் அண்ட் சேம் ஸ்டாப் லாஸ் தான். நீங்கள் இதை கண்டினியூஸாக நம்மளுடைய டெலகிராம் குரூப்பை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன டார்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டார்கெட்டுமே ஹிட் ஆச்சு அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். பாருங்கள், நம்ம இந்த டைம்லேயே அரௌண்டு பாருங்கள் 951க்கே நாம் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி ஏன் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 27th கேண்டிலோட ஹையில் இருக்காங்க. இதுதான் 27th கேண்டிலோட ஹை அண்ட் லோ. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஹைனாலேயே வந்து அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆக முடியாமல் அதுலேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தனால தான் நம்மளுடைய பொசிஷனை வந்து நாம் அங்கே க்ளோஸ் பண்ணணும். இது எல்லாமே நாம் இன்டிமேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் எடுத்த கால் ஆப்ஷன் ஆர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம், எந்த டைமுக்கு நாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நாம் இதில் போஸ்ட் பண்ணுறோம். எதில் எடுத்தோம், எந்த ப்ரைஸில் வந்து சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதையுமே நீங்கள் பார்த்து லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் எப்படி இருக்குது, நம்மளோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள்,
அண்ட் நிஃப்டி வந்து நான் சொன்ன மாதிரியே ரெட் கேண்டில்லையே வந்து நாம் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எப்போ அப்படின்னா 11:28க்கு நாம் வந்து போட்டிருக்கோம் நிஃப்டி எக்ஸாக்ட்லி ஹிட் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹிட் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து சூப்பரான ஒரு மூவ் வந்து நமக்கு நிஃப்டி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட் எல்லாமே இதில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள், இதில் கொடுத்ததுலேருந்து நிஃப்டி எந்த அளவுக்கு ஹை போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் வந்து அதாவது ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதாவது இந்த பிபிசிஎல் அண்ட் எல்டி எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்னும் நாம் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் நாம் என்ன ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவுமே கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்ன ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம், பிபிசிஎல், எல்டி, இந்தியன் ஹோட்டல் அண்ட் நிஃப்டி லாங்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வியூவுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணி நீங்கள் லைவ் மார்க்கெட் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நாளையோட மார்க்கெட் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க, சேம் நிஃப்டியுமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பட் நேற்று நம்ம அதை சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி நமக்கு 162 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் மோர் தென் 900 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கேதர் பண்ண முடிஞ்சாலும் நாளைக்குமே நல்ல ஒரு செட்டப்பில் தான் இருக்காங்க. பார்க்கலாம் இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா, இல்லை அதில் இருந்து இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல மொமெண்டம் இருக்கிற மாதிரியான செட்டப்பில் தான் இன்றைக்கி இருக்காங்க. இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம் இந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த டேட் பார்த்தீங்கன்னா 28th டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி ஜூன், அதே மாதிரி 3rd டே கேண்டிலும், அதே மாதிரி 18th டே கேண்டிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே 2nd ஜூனுமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஜூலை 2nd ஜூலை கேண்டிலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு, அதாவது ஒன்ஸ் 18th ஜூன் கேண்டிலோட ஹையில் மார்க்கெட் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலியை தான் எதிர்பார்க்க முடியும். ஒன்ஸ் அந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது தான் நமக்கு டவுன்ஃபால் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெளிவாகவே 18th டே கேண்டிலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் ஜூன் அண்ட் ஜூலை எல்லாமே நமக்கு அப்சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்டில் நமக்கு வந்து 28th கேண்டிலோட ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து நாம் இருக்கோம். இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நாம் இருக்கிறது ஆல் டைம் ஹையாக இருந்தாலும் கூட நமக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. நமக்கு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து மொமெண்டம் நல்லா இருக்கும் அப்படின்னாலும் இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். நாளைக்கு இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது நல்ல ஒரு அப்மூவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பக்கத்துலேயே நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இதுதான் சரியான புல் பேக் ஏரியாவாக இருக்கும் ஃபார் லாங் போகிறதுக்கு. இன் பிட்வீன்குள்ளே இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கீழே, அதாவது 24,174, 23,985 க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு சைடு வேகாக தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒன்ஸ் இந்த 28th கேண்டிலோட லோ கட் ஆகும் பொழுது நம்ம இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கிறனால ஒன்ஸ் இந்த ஹையை க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு அப்மூவும், அப்படி இல்லை அப்படிங்கும் போது இந்த நம்பர் பக்கத்தில் டச் ஆகும்போது எக்ஸாக்டான ஒரு புல் பேக் ஆக இருக்கும். எப்படி நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தோமோ அது மாதிரியே ஒரு புல் பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த இன்சைட் பார் கேண்டில் உடைக்கும் பொழுது நல்ல ஒரு அப்மூவ் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அப்மூவுமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹையிலேருந்து இந்த ஹை வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதே அப்மூவ் வந்து நமக்கு மேலேயுமே நமக்கு அப்மூவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 53,500 வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நமக்கு கொஞ்சம் தான் 495 வரைக்கும் வரதுருக்கு. அதாவது ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நாம் இந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 27th, நிஃப்டியில் வந்து 28th பார்த்தோம் இல்லையா, இது வந்து 27th ஜூன் அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 6th ஜூன் அண்ட் 18th ஜூன். இது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி செகண்ட் டேயோட கேண்டிலும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்போ வந்து நமக்கு இந்த 27th
கேண்டிலோட லோ கட் ஆச்சோ அப்போவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் இந்த லைனில் நமக்கு சப்போர்ட் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த லைன் அதாவது 51,946 நம்பர்ஸ் கொடுத்துரும். அதில் இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு எக்ஸாக்டாக எந்த ஹையில் போய் நிற்காங்க பாருங்கள். இந்த ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே போயிட்டு ரிவர்ஸ் ஆனதுமே நமக்கு இந்த நம்பரில் தான், இந்த லைனில் தொட்டு தான் நமக்கு ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. இதில் நமக்கு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் நாம வந்து கம்மிங் டேஸில் எதிர்பார்த்துக்கலாம். பட் இன் பிட்வீன் இதுக்குள்ளேயே க்ளோஸ் ஆனனால ஒன்ஸ் இது ஹை க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம நல்ல மொமெண்டம் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லைனில் டச் ஆகும்போது 52,631 டச் ஆகும் பொழுது நாம் நல்ல ஒரு புல் பேக் வந்து இன்ட்ராடேல எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதனுடைய கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த கேண்டிலுக்கும் கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்கும். நமக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குதோ அந்த சப்போர்ட்லாம் இது மாதிரி சின்ன ஒரு ஸ்டாப் லாஸில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டில் நம்ம புல் சைடில் தான் இருக்கும். மேபி நாளைக்கு வந்து இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இறங்கினாலும் கூட இதெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா ஃபார் லாங் போகிறதுக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ நாளையோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இதெல்லாமே நாம இன்ட்ராடேல கொடுத்த ஸ்டாக்ஸ். இது நீங்கள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்ட்ராடேலேயே வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து 1%, 3%, ஹெச்டிஎஃப்சி லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா 1%, 0.96% நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். இதில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து இன்ட்ராடேல ட்ரேட் எடுத்தீங்க, அதாவது 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேலேயே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டே ஒன்லேயே ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அகைன் ஒரு 1 மினிட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்லேயே வந்து பொசிஷனலாக எப்படி ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்தோம். அதனுடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம். மற்றும் ஏதாவது ஒரு ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன், அதாவது நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இதெல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். பெட்ரோநெட், டாடா கெம், ஏர்டெல், சிஞ்சின், ஜிஎன்எஃப்சி, M&M, பயோகான், ஜிந்தால் ஸ்டீல், இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரூல் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா இதனுடைய ஹை, இதனுடைய லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை கட் ஆகும் பொழுது அப் சைட், லோ கட் ஆகும் பொழுது டவுன் சைட் ராலி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் வந்து இன்ட்ராடேலேயே நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஈஸியாக நம்ம இன்ட்ராடேலே ஏர்ன் பண்ண முடியும். மற்றும் இந்த ஸ்டாக்ஸோடைய டே கேண்டிலையே நம்ம க்ளோஸ், அதாவது இந்த டே கேண்டிலோட லோவையே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு கம்மிங் டேஸில் நம்ம மார்க்கெட்டில் வந்து கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்டாக்ஸ். அதையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.